மீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ இன்றைக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஏஜ் கேப் ஸ்டோரி. ஸோ டியூரேஷன் பற்றிலாம் எனக்கு தெரியல. ஸோ என்னால் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ நான் அவ்வளோவும் கொண்டு போவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அண்ட் ஸ்டோரி பிடிக்கலனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்கடா. அதை விட்டு ரிப்போர்ட் பண்ணி எதுக்கு என்ன வேண்டாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் உட்காந்து உங்களோட நோட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ ஏ பையன் அங்கே பாருடி. என்னடி என்ன பார்க்கணும்? அங்கே பாரு, உங்களோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். ஃப்ரெண்டா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜூன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட். ஸோ அவன் வந்து இப்போது 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கான் அண்ட் நீங்கள் 12th படிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்களும் பார்த்துட்டு நீ என்னடா இங்கே பண்ணுற? உன் கிளாஸில் அதெல்லாம் இருக்குது, உங்களோட பேசணும். எனக்கு கிளாஸ் தொடங்க போகுதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கூட வந்து பேசிட்டு போ சொன்னேன். இது வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிட்டு இருந்த நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு, என்னடா குள்ள கத்திரிக்கா? அது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரியா? எதுக்குடா நான் வரணும்? நீ எப்பயாச்சும் என் வீட்டுக்கு வந்திருக்கியா? நான் மட்டும் வரணுமா அவருக்கு? நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன் என் வீட்டுக்கு வான்னு. நீ இல்லை, எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது, எத்தனை சொல்லுவேன். அப்போ நாங்கள் மட்டும் வீட்டில் சும்மாவாக இருக்கோம்? என்னதல்ல எனக்காக வரமாட்டியா? உனக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இப்படியா நம்ம பழகிருக்கோம்? ஆமாம், இப்படி தான் நம்ம பழகிருக்கோம். கிளம்புடா குள்ள கத்திரிக்கா. இது பாரு, நீ என்ன வேணா சொல்லு, குள்ள கத்திரிக்கா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத. ஏதோ நீ மட்டும் அப்படியே ஹைட்டு மாதிரி பேசுகிற. நான் ஹைட்டு தாண்டா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. அவனும் வெக்கமாக இல்லை எனக்கு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நான், என் பக்கத்தில் வந்து நின்று உயரமாக இருக்கேன்னு ரொம்ப ஃபீலாக விடுற. டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டான். குள்ள கத்திரிக்கா கிளம்புடா. நாளாக வர மாட்டேன் போடும். எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. நானும் பார்க்குறேன். நான் வந்துட்டா பாருடா, என் பேரை ஜோ கிடையாது. சரி, அப்போ நேம் சேஞ்ச் பண்ணிக்கோ. குத்துருக்கோவா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு வந்துடுறீங்க. ஸோ அப்போ அவனும் கிளம்பிடுறான். சூப்பர், கொஞ்ச நேரத்தால் இன்டர்வல் விடுது. ஸோ அப்போ அவன் திரும்பவும் வரான். வந்துட்டு கடைசியாக கேட்குறேன் தலை, வரியா இல்லையா? அதெல்லாம் வர முடியாது, கிளம்புடா. ஆளப்பாரு, ஆள மாட்டேன். இது பாரு, அதை பற்றி நீ பேசாத, உன் தலையை பார்த்துட்டு நீ அப்புறமா பேசு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் தலையெல்லாம் அப்படியே கலைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அக்கா கிட்டே பேசுகிற மாதிரியோட பேசுகிற. நீ மட்டும் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற? என்னை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போயிட்டு, அச்சோ என்னோடய ஜோனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, இருந்தாலும் வர முடியாது போடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ அவனும் நீலாம் ஒன்றும் அடுத்த வேலை கிளம்புடி. என்ன கிளம்புடின்ட்டான். சரி ஜோன், சரி நான் வரணுன்னா ஒரு ரூல் இருக்குது. என்ன சொல்லு வருவியா? சரி நான் வரேன். ஆனால் என் கூட என் ஃப்ரெண்ட் மினியும் வருவாள். அவள் தானே, வரட்டும். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும், அப்போ தான் நான் வருவேன். அசிங்கமாக இல்லை உனக்கு? இல்லை, அசிங்கமாகவே இல்லை. வாங்கி தரியா இல்லையா? சரி நான் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெல் அடிச்சிட்டதும் அவனோட கிளாஸுக்கு போயிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் கிளாஸுக்கு போயிடுறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவனும் ஸ்கூல் முடிய ஒரு சாக்லேட்டோட உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நின்றுட்டு இந்தா நீ கேட்டல சாக்லேட்டு, இந்த பூடி. ஐயா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை வாங்கி சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, ஜோ என்கிட்ட கொடுக்காம சாப்பிட்ற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பிடுங்கிடுறான். அப்போ நீங்களும்
நானே அவன்கிட்ட பிடுங்கி வச்சுருந்தா நீ என்கிட்ட இருந்து பிடுங்குற? வெக்கமானமே இல்லை. உன் கூட பழகி நான் எப்படி இருக்கேன்? அப்போ மானம். சரி விடு, நமக்கு என்ன இதெல்லாம் புதுசா? சரி, ஜூன் அவனோட வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்றான், போகலாமா? நான்லாம் வரல, நீ போடி. என்ன டக்குன்னு இப்படி சொல்லிட்டா? அது நான் சரி என்னமோ நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு அங்கே அவங்க அங்கிளும் வருவாரா? நீ வரல? சரி நாங்கள் போகிறோம், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம். தேவங்க அங்கிள் வருவாரா? ஆமாம், வழிகிறப்பாரு. ஆமாம் அவரும் வருவார். இல்லை ஜூன், ஆமாம் ஆமாம் அவங்க அங்கிளும் வருவார். நீ வரலையா? அப்போ நாங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறோம். இல்லை இல்லை நானும் வரேன். வெக்கமே இல்லை பற்றி அவளுக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஜூனை வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க வேலையாளுங்க. ஸோ அவங்க கூட தான் நீங்கள் போகிறீங்க. போயிட்டுருக்கும் போதே நீங்கள் கேட்குறீங்க, ஏய் ஜூன், என்ன தலை? இல்லை உங்கள் அப்பாவுக்கு சிரிக்கலாம் தெரியுமாடா? ஏன் கேட்குற? இல்லை எப்போ பார்த்தாலும் அப்படியே மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அப்படின்னு நிற்கிறாரு, சிரிக்கக்கூட மாட்டாரா? உன் கூடயும் அப்படி தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கூடலாம் நல்லா சிரிப்பார், நல்லா விளையாடுவார், என் கூடலாம் டாய்ஸ்லாம் தந்து விளையாடுவார் தெரியுமா? அவருக்கு நானா அவ்வளோ பிடிக்கும். ஒரே ஒரு பையன் வேறையா, ரொம்ப ஜொல்லம். செல்லத்தில் வெளிப்பாடு தான் தெரியுது, அப்படியே அவரை மாதிரியே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அம்மா அப்பாலாம் கிடையாது. ஸோ நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது, இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்களும் அப்படியே தைரியமாக போயிட்டு டேய் என்னடா வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த வீட்டில் நீயும் உங்கள் அப்பா மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமாம், அதுக்காக இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நிறைய பேரை வாடகைக்கு எடுக்க முடியும்? வாய்டா உனக்கு. சரி சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட் மினியையும் அவன் உள்ளே கூப்பிட்டு போனதும் உள்ள ஜங்குக்கோட ஒரு ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லுக்கில் அப்படியே அழகாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ அழகாக இருக்காரு, சரி சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும், இருந்தாலும் நல்லா தான் இருக்காரு, சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜூனு வந்துட்டு, என்ன தலை நீ அப்பாவை திட்டடிக்கிறியா, அழகாக இருக்காரு, ஏய் குலுக்கத்திருக்கா பாய முடுறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் குடுன்னு அவனோட பேக்லாம் வச்சுட்டு அவன் அப்படியே கிச்சன் போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அட்மையர் பண்ணிகிட்டே நிற்கிறீங்க. ஸோ பின்னாடி இருந்து உங்கள் யாரோ உங்கள் தோளில் கை வைக்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பயந்து பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி ரொம்ப அழகா பிளாக் கலர் கோட்டில் அவ்வளோ அழகாக வந்து நிற்கிறான். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அங்கிள் ஜோ, ஆமாம் அங்கிள், சொன்னான் நீ ஜூனோட ஃப்ரெண்டா, சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். சரி நீங்கள் அப்படியே ஜமுக்கே பார்த்துட்ருக்கீங்க, அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பக்கத்தில் இருந்து மினியும், ஏய் எதுக்கடி இருந்தாலும் சாப்பிட்ற மாதிரியே பார்க்குறேன், ஐயோ என்ன பேசலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜூனும் வந்துட்டு தலை என்ன யோசிச்சுட்ருக்க, இதான் எங்கள் அப்பா ஜான் ஜங்குக் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு அப்படி தான் அந்த 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 மொமெண்ட் போயிருக்கும். ஸோ அவனும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறான், 2 பேருமே குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்புறம் கிளாஸில் எப்படி போகுது, நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ மினி எங்கே தேவம் வருவார் அப்படின்னு தேடிட்டுருக்கா. ஸோ
ஸோ அப்போது எக்ஸ்கியூஸ் மீ, டேய் உள்ளே வரலாமாடா, டேய் இதெல்லாம் கேட்கணுமா, உள்ளவா அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா தயம் செம்ம ஹாப்பியாகிடுது மினிக்கு. மினி அப்படியே வலிஞ்சு ஊற்றிட்டுருக்கா, அப்படியே பார்த்துட்டே இருக்கா தேங்கே. ஸோ அவரும் வந்துட்டு யார் அது ஒன்றுங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, அதிசயமாக இருக்குது. இதுவா, இது ஜோ, இது மினி, என்னோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி, ஓகே ஓகே. ஹலோ ஜோ, ஹலோ மினி. ஹலோ அங்கிள். ஏய் ஞாபகம் இருக்கா இல்லையா, இந்த டீல் 2 நாளில் முடிச்சாகணும்டா. அது வேறு இருக்குல்ல, பாவம் தலை வலிக்குதுடா. அப்படியே தொடர்ந்து 5 நாளாக அதே ஒர்க் பார்த்துட்ருக்கேன்டா, என்னாலும் முடியல. ஒர்க் யார்கிட்டையாவது கொடுக்கலான்னா யாரும் நம்பவும் முடியல. நான் தான் பார்க்கணும், இல்லைனா நீ தான் பார்க்கணும். 2 பேருமே அந்த ஒர்க்லேயே சுற்றிட்டுருக்கோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அவன் பேசுகிறதே பார்த்துட்ருக்கீங்க. இது ஜூன் பார்த்துட்டு தலை சொல்கிறா குள்ள கத்திரிக்கா என்ன உங்ககிட்ட ஒன்று கேட்குடா தலை. கேட்ட தலை. என்னண்ணா உனக்கு எங்கள் அப்பாவை பிடிச்சிக்கா என்ன? என்னடா பேசுகிறேன்? இல்லை கேட்குறேன். தச்சிருவேன் சும்மாறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஜூன் என்ன? ஒன்றும் இல்லைப்பா. சரி சாப்பிடல, அப்படியே 3 பேரும் போயிட்டோம், சாப்பிட்டு வாங்க, நான் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றேன். ஸோ அப்போ 2 பேருமே போயிடுறாங்க. தேவங்கமே அவங்க கூடவே போயிடுறான். நீங்கள் அப்படியே பக்கத்தில் ஜங்குக்கிட்ட போயிட்டு, அங்கிள் சொல்லு ஜோ. இல்லை அங்கிள், நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? ஒர்க்லாம் எப்போ வேணால் பார்க்கலாம், ஆனால் சாப்பிட்லன்னா சாப்பிட்டு இந்த ஒர்க்லாம் பாருங்களேன். நீங்களும் எவ்வளோ தான் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஒர்க்லாம் பார்ப்பீங்க இல்லை? ஸோ கஷ்டம் இல்லை. அதை விட ஜூனுக்கும் இருக்கும்ல என் அப்பா கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு. ஸோ நீங்களும் வந்து சாப்பிடுங்களேன் அங்கிள் ப்ளீஸ், எனக்காக. சரி ஓகேம்மா, இரு இந்த ஃபைல்ஸ் நான் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே உங்கள் பின்னாடியே வரான். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு ஜூனும், அப்பா நீயும் என் கூட உட்காந்து சாப்பிட போறியா? உட்காரு. உனக்கு ரொம்ப ஹாப்பி அப்பா என் கூட உட்காந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் அப்படியே அவங்க அப்பாவே அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவனுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ எல்லாருமே ஒன்றா இருந்து சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்போ நான் கிளம்பட்டுமா? ஏன் தலை, உன்னை வீட்டில் தான் யாரும் தேட மாட்டாங்கல்ல, ஏறேன் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் தலை, உன் கூடவும் நான் அப்படியே டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும்ல, ப்ளீஸ் கிளம்பாதே. என் கூடயும் விளாட யாருமே இல்லைல்ல, அப்பாவும் இப்போ ஒர்க்குன்னு கிளம்பிடுவார். ஸோ நான் தனியாக தானே இருப்பேன், ஒரு கொஞ்ச நேரம் என் கூட விளையாடிட்டு போயேன் ப்ளீஸ். சரிடா இருக்கேன். மினி நீ எங்கேயாவது போகணுமாடி? இல்லை ஜோ, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவங்க பார்த்துட்டே சொல்கிறான். இப்போ நீங்களும் பிஹேவ் யுவர் செல்ஃப் மினி. கொஞ்சம் வலி இதை தொடச்சிக்கோ, நான் தப்பானதுக்கு போகிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜூனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போனால் அங்கே அவனோட க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அவன் சின்னதுலேருந்து இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக வச்சுருக்கான், ரொம்ப பர்பிள் தீமில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த ரூம் பார்க்குறதுக்கே. அப்படி குட்டி பொருளெல்லாம் வச்சு அழகாக பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ நீங்களும் அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க, அது செம்மையாக இருக்குது. நீங்களும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து இது எப்போ வாங்கினது, இது என்னது அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. நீங்களும் குழந்த மாதிரி, அவனும் ஒன்றா சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ அப்பவும் டே குள்ள கத்திரிக்கா, சொல்லுதல்ல. இல்லை உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? என் அம்மாவா? எனக்கு தெரியாதே, நான் என் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் அவர்
இப்போலாம் காட்ட முடியாது, நீ வளர்ந்து வா அப்புறமா பார்க்கலாம் அம்மாவை அப்படின்னு சொல்லுவார். எனக்கும் அது ஆசை வரல. எங்கள் அப்பா அப்படி தான் என்னை பார்த்துக்கிறாரு. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அது சரி, உனக்கு ஆசையாகவே இருக்காதா உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு? இல்லையே, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு தெரியாத மாதிரி தான் வளர்க்குறாரு. ஸோ அதனால் எனக்கெல்லாம் தோணாதுப்பா. ஓ சரி, ஓகே. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் கேட்டே இருக்கீங்க. சூப்பர், கொஞ்ச நேரம் இப்படி தான் போகுது. அப்போ நீங்களும் இருந்துட்டு டே குலக்கத்திரிக்கா, நான் கிளம்பட்டா, டைம் ஆகுது, ஒரு 10 நிமிஷம் இருறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, அழகாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து ஜங்குக்கு அப்படியே ஒரு கேக்கோட வரான். நீங்கள் என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? எனக்கும் பர்த்டே இல்லை, அவருக்கும் பர்த்டே இல்லை, என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து அந்த கேக்கை உங்ககிட்ட தான் தரா. அங்கிள், எனக்கு எதுக்கு கேக்? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கால, ஸோ அது ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கணும்ல, அதனால தான் இந்த கேக் கட் பண்ண. உனக்கு தான் இந்த கேக். நீ ஷேர் பண்ணணுன்னா இவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கோ, ஆனால் இந்த கேக் உனக்கு தான். ஓ தேங்க்ஸ் அங்கிள். இல்லை அதெல்லாம் வேண்டாம், உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கெல்லாம் அழகாக கட் பண்ணி நீங்கள் அப்படியே ஜூனுக்கு ஊட்டுறீங்க. அப்படியே பக்கத்தில் மினியுமே வந்திருப்பா. ஸோ மினிக்கும் ஊட்டி விடுறீங்க. ஸோ லாஸ்ட்டாக ஜங்குக்கிட்ட அப்படியே ஊட்டலான்னு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு அப்படியே கையில் கொடுக்குறீங்க. ஸோ அவரும் வாங்கி சாப்பிட்றாரு. ஸோ அவருக்கு எதுவும் டிஸ்டர்பிங்காகவும் இருக்குது. அவர் வந்து வெளியில் காட்டிக்கலாம், பட் அவருக்கு கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சைட் வந்தோன்னா, ஸோ அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் சரி கிளம்புறது கரெக்டாக இருக்கும். டேய், நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டேன், நான் கிளம்புறேன். நான் எங்கள் வீட்டில் தேட மாட்டாங்க தான், நான் ஹாஸ்டல் போகணும்ல. ஸோ நான் போகணும்லடா, என்னை விட்டுரு, நான் போகிறேன். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஸ்கூலில், ஓகேவா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. ஸோ இப்போ ஜங்கு திரும்பவும் அவனோட ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் பக்கத்தில் போயிட்டு, அங்கிள், சொல்லு ஜோ. நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஏன் இவ்வளோ சீக்கிரமா? இருந்துட்டு போகலாமே கொஞ்ச நேரம். இல்லை அங்கிள், நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, வீட்டில் யாரும் தேட மாட்டாங்க தான், இருந்தாலும் நான் இன்னொரு நாள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறேன். ஆனால் இன்றைக்கி வேண்டாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை ஏக்கமாக பார்த்துட்ருக்கான். உங்களுக்கும் அது ஒரு மாதிரி புதுசாகவே இருக்கு. ஸோ நீங்களும் அவனை பார்த்துட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன், நான் ஜூன்கிட்ட சொல்லிட்டேன், மினியும் கூட்டிகிட்டு நான் போயிட்டு வரேன், பாய். சரி பத்திரமா போயிட்டு வா, இல்லை நான் காரில் ட்ராப் பண்ணி விடுவா? இல்லை பரவாயில்ல, மினி பைக்கில் தான் என்னை கூப்பிட்டு போவா, பைக் எடுக்க போயிருக்கா. ஸோ வந்துடுவா, நான் அவ கூடயே போய்க்கிறேன். சரி ஓகே, பத்திரமா போயிட்டு ஜூன்கிட்ட நம்பர் இருக்குல்ல, மெசேஜ் பண்ணிவிடு. அப்புறம் அவ்வளோதான். ஹாப்பி தானே இங்கே வந்தது? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ ஹாப்பியாக நான் சிரிச்சிட்டு இருந்திருக்கேன். தேங்க்ஸ். இல்லை அதனால தான் என் ஜூனும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசு இல்லை. தேங்க்ஸ் என் வீட்டுக்கு வந்ததுக்கு. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் மினியும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. மினி உங்கள் கூட தான் ஸ்டே பண்ணுவா. ஸோ நான் ஹாஸ்டல்னு சொல்லிட்டேன்னா சாரி. அது வந்து என்னென்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு வீடு ஒன்று இருக்கும், உங்கள் ஃபேமிலி வந்து பில்ட் பண்ண ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் தான் 2 பேரும் இருக்கீங்க. ஸோ மினி வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
ஸோ அங்கே தான் இருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தல்லடி. ஒரு மாதிரி ஜூன் கிட்ட விளையாடி அந்த வீடு ரொம்ப பெருசாக அவ்வளோ அழகாக இருந்தது இல்லை? செம்மையாக பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. கட்டியிருக்காங்களா? பார்த்து பார்த்து கட்டியிருக்காரா? என்ன இல்லைடி, ஏதோ நீ அவரை சைட் அடிச்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் சைட் அடிக்கல. நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை. அவங்க அங்கிலே நீ பார்த்துட்டு இருந்தேன், நானும் பார்த்தேன். ஆனால் அவரும் உன்னை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. உனக்கு அப்படி தோணுச்சு? எது என்ன அவர் பார்த்தாரா? நிஜமாக பார்த்தாராடி? எனக்கு தெரியல, பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெரியல, நான் தூங்கிட்டேன். சொல்லுவடி, சொல்லுவேன். அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் சரி நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போயிடுறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ 2 பேருமே வேக்கப் ஆகிட்டா அப்படியே ஸ்கூலுக்கு தான் கிளம்புறீங்க. கிளம்பும்போது ஜூனும் கால் பண்ணுறான். சொல்லுடா, என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருந்தால, நீ கிளம்பிட்டியா? இப்போ தான். சரி நான் அங்கே வந்துட்டு உன் கூட பேசுகிறேன். சரி இப்போ நான் ரெடி ஆகணும். ஸோ நீ கட் பண்ண, ஓகே? அண்ட் ஜங்குக் அங்கிளை கேட்டேன்னு சொல்லு. சொல்கிறேன் தல அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ அப்படியே கலாய்க்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் அந்த டே போயிருக்கும். ஸோ அப்படியே நீங்களும் ஸ்கூல் போகிறீங்க. போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் செம்மையாக ஃபன் பண்ணுறீங்க. இன்டர்வலுக்கு ஜூனும் வந்துடுறான். ஸோ 3 பேரும் உட்காந்து தான் சாப்பிடுவீங்க. 3 பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படி ஜூனை பிக் பண்ணுறதுக்காக ஜங்குக்கு வந்திருப்பார். ஸோ இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க. போனதும் உங்களை பார்த்ததும் ஜோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றீங்கல்ல? என்னடி அவங்க மேலே தான் கேட்டேன். கொஞ்சம் ஒர்க் தான், இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட்றேன். அப்பா என்ன ஜோ? இல்லை, நம்ம எப்பயுமே வீட்டுக்கு தானே கிளம்புறோம். எங்கேயாவது வெளியில் போகலாமா? ஒரு மாதிரி பீச்சு அந்த மாதிரி எங்கேயாவது போகலாமா? சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜூனை அவனோட காரில் அப்படியே ஏற்றிக்கிறான். அப்புறமா பார்த்தா உங்களை கேட்குறான். ஜோ, மினி 2 பேரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால். அப்போ மினியும் நானும் வரேன். நல்லா இருக்குண்டி, பாயேன். சரி ஓகே அங்கிள், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏறிடுறீங்க. ஸோ பார்த்தா அப்படியே 2 பேரும் ஜூன் கூட விளையாடிட்டே வரீங்க. ஜூனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபைனலி நீங்கள் பீச்லேயும் ரீச் ஆகிடுறீங்க. பீச் போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அவன் உங்கள் கூட ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு இருக்கான். தண்ணியெல்லாம் ஏற்றி மண்ணெல்லாம் ஏற்றி விளையாடிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வழக்கமாக இருக்கிறத விட. ஸோ ஜங்குக்கும் அதெல்லாம் பார்க்குறான். அவனுக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஜூன் இங்கே கூட சிரித்து விளையாடுறதெல்லாம். ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே உங்களை தண்ணியில் விழுத்திடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிடுறீங்க, அப்படியே வெட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு குள்ளு கத்திரிக்கான், எதுக்கூட என்னை தள்ளிவிட்டா, இது பாரு இன்னும் தள்ளிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூனை தள்ளிவிடுறீங்க. ஸோ அப்போ ஜூன் இருந்துட்டு நாங்கள் மட்டும் நனைஞ்சிருக்கோம், நீ மட்டும் இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மினியும் தள்ளிவிடுறான். ஸோ 3 பேருமே வெட்டாகி அப்படியே வந்து நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் என்னடா அது? இல்லை டாடி, இங்கே பாரு, அது நான் தான் ஜோவை தள்ளிவிட்டேன், அது வேறு கதை. நாங்கள் 2 பேரும் நினைஞ்சிருக்கும் போது இவன் மட்டும் வெட்டாகாமல் இருப்பாளா, அதான் அவளையும் பிடிச்சி தள்ளிவிட்டேன். நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே. சரி ஓகே, அந்த ரெசார்ட் போங்க, அங்கே
3 ரூம் புக் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். பார்த்தா அந்த ரெசார்ட்டே அவனோடது தான். போயிட்டு சரி இந்த 3 ரூம் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ஒரு 3 ரூம் புக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு எதுக்கு 3 ரூம், 2 ரூம் போதும்ல, நானும் மினியும் ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம், அவளும் ஒரு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பான், இதில் என்ன ப்ராப்ளம், ஏன் 3? இல்லை பரவாயில்ல, நீ தனித்தனியாகவே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோங்க, எதுக்கு, என்னோடய ரெசார்ட் தானே, ப்ராப்ளம் இல்லை. சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு கீ எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ மினியும் அவன் ரூமுக்கு போகிறான் அண்ட் ஜூன் அவனோட ரூமுக்கு போகிறான். ஸோ போயிட்டு அவங்களுக்காக அப்படியே ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போல்லாம் ஏதாவது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எல்லா ரூம்லேயுமே நார்மலாக ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஒரு கேர்ளுக்கும் பாய்க்கும் அவன் வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சுருப்பான். ஸோ இப்போ நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க, ஒரு மாதிரி எல்லோயிஷாக ரொம்ப அழுக்கான ஒரு ட்ரெஸ். எப்படின்னா லைட் எல்லோவில் ஒரு மாதிரி பூ போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ். நீங்கள் அப்படியே ஆசையாக அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு நல்லா தான் இருக்கு, சரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டலான்னு போகிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் அவன் வந்து இன்டென்ஷனாலாம் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து உங்கள் 3 ரூமுமே அடுத்தடுத்து தான். ஜூனோட ரூம் இது, அடுத்தது உங்கள் ரூம், அதுக்கு அடுத்தது மினியோட ரூம். ஸோ அப்படி தான் வந்து அவன் புக் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ இப்போ டக்குன்னு அவன் வந்து எங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் இன்னர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கும்போது, ஒரு மாதிரி ஹாஃப் நேக்கடாக நிற்கும்போது வந்துடுறான். வந்து ஜூன் உச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை சாத்திடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அதாவது இருந்த ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கிறீங்க. உச்சோ பார்த்துட்டாரா, ஐயோ நான் நீ அவர் எப்படி பார்ப்பேன், ஐயோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐயோ என்ன ஜூன் இது, ஐயோ இன்னைக்கு எனக்கு நாளும் தெரியல போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் நீங்களும் அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வெளியில் போகிறீங்க. அப்படியே ஜூனோட ரூமுக்கு தான் போகிறீங்க. போனால் அவன் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு க்யூட்டாக அழகாக நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஜங்குக் நிற்கிறான். ஸோ ஜங்குக்கும் ஜூனும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது 2 பேருக்கும். ஸோ நீங்கள் ஜங்குக்கு பார்க்காத மாதிரி அப்படி ஜூன்கிட்ட போகிறீங்க. ஐயோ டேய் என்னடா செம்ம அழகாக இருக்க, குள்ள கத்திரிக்கா, இது பாரு எனக்கு குள்ள கத்திரிக்காலாம் சொல்லாது, நான் ஹைட்டு. நீயா அச்சுடா, இங்கே பாரு நான் தான் ஹைட்டு, நீ ரொம்ப குட்டியோண்டா இருக்கிடா, இத்தினூண்டு தான் இருக்கு இத்தினூண்டு அப்படின்னு சொல்லி கையில் காட்டுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் அப்படியே விளையாடிட்டு இருக்கீங்க ஜூன் கூட. ஸோ அப்படியே ஸ்லிப்பாக பார்க்குறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு உங்களுக்கு பிடிச்சிடுறான். நீங்கள் அவனோட ஐஸ் பார்க்குறீங்க, அவன் உங்களோட ஐஸ் பார்க்குறான். ஸோ டக்குன்னு ரியாலிட்டி ஹிட் ஆகி 2 பேரும் வந்து அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. சரி இங்கே எதுவும் நடக்கலை, நான் எதையும் பார்க்கல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா தயாங். மச்சான் ஃபைனலாக இந்த டீல் ஓகே ஆகிடுச்சு, நமக்கு இனிமேல் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ இந்த டீல் ஓகே ஆகிடுச்சு, நீ தான் சைன் பண்ண வரணும். இப்போ வரியா இல்லை கொஞ்ச நேரத்தில் வரியா? இப்போ என்னால் முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். சரிடா, நான் அந்த ஃபைலை எடுத்து உன்னோட டேபிளில் வச்சிடுறேன், அப்புறமா சைன் பண்ணிடு, ஓகே? சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இன்னும் திருந்தாமா இன்னும் ஜூன் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அவனும் சரி நம்ம வீட்டுக்கு போதாமா அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு சொல்லிவிட்டு மினியையும் கூட்டிகிட்டு அப்படியே 3 பேரும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. போனால் நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்கள்ல, நான் இன்னொரு நாள் நான் வந்து 3 நாள் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவும் மினிக்காகவும்
ஜங்குக்கு ஏற்கனவே ஒரு மாதிரி 3 செட் 4 செட் ட்ரெஸ்லாம் அவ்வளோ நிறைய எடுத்து வச்சுருப்பான் உங்களுக்காக மட்டும். ஸோ நீங்கள் அப்படி எங்கே போகிறோம் அங்கிள்? நம்ம வீட்டுக்கு தான். உனக்கு அது வேறு ஏதாவது பிளான் இருக்கா என்ன? இல்லை இல்லை அங்கிள், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயக்கமாகவே சொல்கிறீங்க. ஸோ இப்போ அவனும் வீட்டுக்கு காரை கொண்டு போய் விடுறான். விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறான். போயிட்டு உனக்கான ட்ரெஸ்லாம் அப்படியே உங்கள் ரூமில் இருக்குது. ஸோ போயிட்டு சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் ரூமுக்கு போயிட்டு உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்போம் ரூமுக்கு. ஸோ அந்த ரூமுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு எல்லாமே எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஜங்குக்கோட ரூம் அதுதான் உங்களுக்காக தந்திருப்பான். நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க. அவனோட அப்படி ஹாட்டான பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அவனோட டேட்டூ தனியாக, அவனோட அப்படி ரொம்ப ரொம்ப செம்மையான ஃபோட்டோஸ்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் பிக்சர்ஸ் வச்சுருக்கான், செம்மையான பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இவர் இவ்வளோ அழகாக இருக்கார், என் கணக்கு தான் இவர் அழகாக தெரிகிறாரா, இல்லை இவர் நிஜமாகவே அழகாக தான் இருக்காரா, இதுக்கு தான் இப்படிலாம் என்ன பண்ணுறாரு, செம்ம அழகாக இருக்கார்ல பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல, அப்படியே உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அவரோட ரூமில் ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று இருக்குது. நீங்கள் சும்மா அதை திறந்து பார்க்குறீங்க. அதில் ஒரு ஆல்பம் இருக்குது, மை ஏஞ்சல் அப்படின்னு போட்டு ஒரு ஆல்பம், அழகான ஒரு ஆல்பம். ஸோ நீங்கள் அதை திறக்கலான்னு போகிறீங்க. அப்போ உங்கள் கதவை யாரோ தட்டுறாங்க. ஸோ அப்போ நீங்களும் சரி இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக். சாப்பிட போகலாமா? அங்கிள் சொல்லு ஜோ. இல்லை உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டால் படுத்த மாட்டீங்கள? இல்லை கேளு. எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. அதுவா, எனக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக தான் இருந்தது. சாரி ஜோ, நானும் அப்படி கேட்காம வந்திருக்கக்கூடாது. இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, தெரியாமல் தானே. இல்லை சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு இல்லை இப்போ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். அப்போ நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. மினியும் வரா. ஸோ அங்கேருந்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஜூன் உங்களை பார்த்து, தலை அண்ணா இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக இருக்குது தெரியுமா? அப்படியா, அழகாக இருக்கிறேன், கொழுக்கத்துக்கா, தேங்க்ஸ் தான், நீயும் இன்னும் க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்கு உங்கள் 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கான் வச்சக்கண்ணை வாங்காமல். அப்படியே க்யூட்டாக 2 பேருமே குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் சரி பேசினதெல்லாம் போதும், சாப்பிட்றீங்களா? சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் அவனோட ஆஃபீஸ்க்கு போயிடுறான் அந்த டீலில் சைன் பண்ணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்து ஜூன் கூட விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. ஸோ அவனும் அப்போ தான் வரான் லேட்டாக. ஸோ வந்துட்டு ஜூனை போய் பார்க்குறான். ஜூன் செம்மையாக தூங்கிட்டுருக்கான். அவன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருப்பான். ஸோ டக்குன்னு போயிட்டு தூங்கிடுறான். ஸோ மினியோட ரூம் பார்க்குறான், மினியுமே தூங்கிடுறான். லாஸ்ட்டாக உங்கள் ரூமுக்கு வரான், அதாவது ஜங்குக்கோட ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா நீங்கள் ரொம்ப டயர்டாக அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி மேலேயாக நிற்கிது. ஸோ உள்ள மெதுவாக வந்து உங்கள் ட்ரெஸ் அப்படியே கீழே இறக்கி விட்டு உங்களுக்கு வந்து அப்படியே பெட்ஷீட்டும் போட்டு விடுறான். ஸோ இப்போ நீங்கள் அவர் கைப்படும் போது அந்த கையை இழுத்து பிடிச்சி இழுக்கிறீங்க அவரோட கையை. ஸோ அப்போ அவர் மேலேயே வந்து ஓவர் ஆயிடுறாரு. ஏ ஜோ என்ன பண்ணுற? என்ன எனக்கு தூக்கம் வருது, என் கூட படுத்து
எனக்கு தானே படுக்கு தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் கூட தூங்க. ஏ ஜோ, என்ன பேசுகிற நீ? நான் போகணும், என்னை விட. என் கூட படுத்துக்கோ. எனக்கு தானே படுத்த தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் கூட படுத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்கு சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு அவன் போகலான்னு பார்க்குறான். நீங்கள் கேன் பிடிச்சி அவனை இழுக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே வந்து உங்கள் மேலே அப்படியே விழுந்துடுறாரு. ஸோ அப்படி விழும்போது ஒரு மாதிரி லிப் கிஸ் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறான். பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு மாதிரி மிச்சஸ்லாம் போட்டு ப்ரெஸ் பண்ணுறான். மெதுவாக எனக்கு வலிக்குது, கொஞ்சம் மெதுவாக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கத்தில் மோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ண பார்த்துருப்பான். அவனால் இப்போ சுத்தமாக முடியல. ஸோ அவனும் கண்ட்ரோல் இழந்து அப்படியே 2 பேருக்குள்ளே ஒரு மேக்கோட் போகுது. ஸோ நீங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிடுங்க. பட் உங்களுக்கு அந்த என்ன நடக்குது என்ன அதெல்லாம் இல்லை, செம்ம இதாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க டயர்டாகி. ஸோ அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ மார்னிங் நீங்கள் பார்க்குறீங்க அவன் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்லாம் ப்ராப்பராக போட்டு விட்டு தான் போயிருப்பான். டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியல. பட் கீழே வந்து பிளட் வருது. என்ன பிளட்லாம் வருது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் பார்த்துட்டு வாஷ்ரூம் போகிறீங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க என்ன ஆச்சுன்னு. பார்த்தா அப்படியே பிளட் ஓவர்ஃப்ளோ போயிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் நினச்சிட்டிங்க ஐயோ பீரியட்ஸாக இருக்குமோ, ஆனால் எனக்கு பீரியட்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி என்னவா இருக்கும், எனக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியல, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறம்தான் ஜங்குக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னு ஞாபகம் இருக்குது. பார்த்தா நீங்கள் அவள் வந்துட்டு அவரோட மேசையில் வந்து ஒரு டேப்லெட் மாதிரி வச்சுருந்துருப்பார். அது என்ன ஏது எதுவுமே கேட்கல. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போட்டுடுறீங்க. அது வந்து ஒரு மாதிரி மாத்திரை. ஸோ அதை வந்து நீங்கள் போட்டுடுறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே சரி ஏதாவது என்னமோ பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு சரி நம்ம தூங்கலாம் அப்படின்னு தூங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் ஜங்குக்கு வந்து அப்படி தொட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐயோ ஜங்கு கூட நம்ம அப்படி இருந்திருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. நீங்கள் உட்காந்து அழுத்துட்ருக்கீங்க. அழுத்துட்டு உங்கள்கிட்ட அதெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் அந்த பக்கம் பார்க்குறீங்க மை ஏஞ்சல்னு அந்த ஆல்பம் நீங்கள் அந்த கபோர்டில் வச்சுட்டு போனது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வெளியில் வச்சுருந்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிருக்கும், டைம் ஸ்கிப் ஆகிருக்கும், நீங்களும் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ அதை எடுக்கிறீங்க. எடுத்து உள்ளே திறந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம ஷாக். என்னன்னு பார்த்தா அப்படி அவங்களோட கண் உங்களோட கண் மாதிரி அப்படியே அச்சஸெல்லாம் இருக்குது. அதாவது உங்கள் கண்ணுக்கு கீழே வந்து ஒரு மச்சம் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களோட கண்ணுக்கு கொஞ்சமாக கீழே லைட்டாக கீழே வந்து ஒரு மச்சம் இருக்கும். அதே இடத்துல அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு மச்சம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லிப்ஸ்க்கு பக்கத்துலேயும் ஒரு மச்சம் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிமிலர்லி அவங்க உங்களை மாதிரியே இருக்காங்க. அப்படியே தட்டி தட்டி பார்க்குறீங்க. அவங்க லவ் பண்ண டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே தட்டி தட்டி பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக்கோட அவங்க க்ளோஸாக இருக்க மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக பாரிஸ் போன ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்ன நம்மளை மாதிரியே இருக்காங்க, இது என்னது இது சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். அப்படியே பார்க்க உங்களுக்கு உங்களையே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஆல்பத்தை மூடி வச்சுட்டு ஜங்குக்கு ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நீங்களும்
இன்னைக்கு வந்து சாட்டர்டே தான். ஸோ ஸ்கூல்லாம் போகலையான்னு கேட்காதீங்க. ஸோ சாட்டர்டே தான். அப்போ நீங்கள் நைட்டு என்ன நடந்தது? நீங்கள் என் ரூமுக்கு வந்தீங்களா? அது வயன்னா இது உன் ரூமுக்கு மட்டும் இல்லை, நான் ஜூன் தூங்கிட்டானான்னு பார்க்கவும், மினி தூங்கிட்டாளான்னு பார்க்கவும், அதுக்கப்புறம் அடுத்ததாக நீ தூங்கிட்டியான்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அப்போது உன் ட்ரெஸ் ஒரு மாதிரி விலகி இருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் போட்டு போகும்போது நீ கையை பிடிச்சி இழுத்த. உன் மேலே ஓவர் ஆகிட்டேன். அதுக்கப்புறமும் நான் கையை எடுத்து விட்டு போகலான்னு தான் பார்த்தேன். எகெயின் நீ பிடிச்சி இழுத்த. திரும்ப விழுந்துட்டேன். ஒரு மாதிரி லிப் கிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் என்னை மீறி அப்படி நடந்துருச்சு. அதுக்கு நான் அதெல்லாம் கரெக்டுன்னுலாம் நான் சத்தியமாக சொல்ல. ஐம் ரியலி சாரி. ஐம் ரியலி சாரி. இல்லை, நானும் சாரி. அது உங்கள் டேபிளில் இருந்த ஒரு டேப்லெட் தெரியாமல் எடுத்து போட்டேன். அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நானும் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் டேபிளில் இந்த டேப்லெட்லாம் எடுத்து போட்டுக்க கூடாதுல்ல. ஐம் ரியலி சாரி. என்னால் தானே நேற்று அப்படி நடந்தது. ஜோ இல்லை, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் உன்கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு தான் இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. நீ அப்படியே பார்க்குறதுக்கு தெரியும் உங்களோட ஒய்ஃப் மாதிரி இருக்கல. உனக்கு எப்படி தெரியும்? அது உங்களோட கபோர்டில் இருந்த ஒரு ஆல்பம் எடுத்து பார்த்தேன். அதில் மை ஏஞ்சல்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. அவங்க அப்படியே என்ன மாதிரியே இருந்தாங்க. அதனால தான் நீங்கள் என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களா? அவள் போனதுக்கப்புறம் எனக்கு எந்த பொண்ணு மேலும் எந்த ஃபீலுமே வந்தது கிடையாது. அவள் போனதுக்கப்புறம் நானுமே போயிடலான் தான் இருந்தேன். ஜூனுக்காக மட்டும்தான், நான் இப்போவும் சொல்கிறேன், ஜூனுக்காக மட்டும்தான் நான் வாழ்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வழியிலே நீ என்கிட்ட வருவ, இந்த மாதிரிலாம் என் கூட பேசுவ, அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயா என்கிட்ட வந்த. என்னால் அதை வேணானும் சொல்ல முடியல. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் அதை விட அதுக்கு ரீசன் நீ அவ்வளோ மாதிரி இருந்தது மட்டும்தான். அவள் எனக்கு கொடுத்த மாதிரி லவ் எனக்கு கொடுத்த. ஐ மீன், அவளுக்கு நான் சாப்பிடாம இருந்தால் ஒரு மாதிரி கோவம் வரும். என்கிட்ட வந்து சொல்லுவாள், சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க, அது இதுன்னு நிறைய சொல்லுவாள். அவ்வளோ மாதிரி நீ சிமிலராக இருந்த எல்லா விஷயத்துலையும். ஐ மீன் இட், எல்லா விஷயத்துலையும் நீ அவ்வளோ மாதிரி சிமிலர். குழந்த மாதிரி கேரக்டர், எல்லாத்துலேயும் நீ அவ்வளோ மாதிரி இருந்த. என்னால் உன்னை விட்டு போக முடியல. என்னோடய ஏஜ் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதனால உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல. நீ எனக்கு ஓகே சொல்லணும். இதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஒரு தாட்டாகவே இருக்கல. இதெல்லாம் சொல்லணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். அது உன்னோட இஷ்டம்தான். உனக்கு ஓகேனா ஓகே, இல்லைனா இல்லை, வேண்டாம். அண்டு நீ என் கூட இருக்கிறனாலும் ஜூன் கூட எப்போயுமே இருக்கணும். அவனுக்கும் நீ தான் வேணும். அப்படி அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு. உன் கூட ரொம்ப கம்ஃபர்ட் ஆகிட்டான். என்னாலையும் அவனும் கிட்டேருந்து பிரிக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. நீ அவன் கூட இருந்தனா எனக்கு அதுவே போதும். என் கூட இப்படிலாம் இருக்கணும், எனக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கணும், அதெல்லாம் வேண்டாம். நீ ஜூன் கூட ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவனை பார்த்துக்கிறதுக்கு இருந்தா அதுவே போதும். அவனை விட வேறு எதுவுமே எனக்கு பெருசு கிடையாது. ஜங்குக், உங்களுக்கு அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இங்கே வந்த ஃபர்ஸ்ட் டேவே உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படின்னா, நீங்கள் ஜூனை பார்த்துக்கிற விதம், ஒரு சிங்கிள் டேடாக நீங்கள் அவங்க லவ் கொடுக்குற விதம், அவள் அவங்கக்கிட்ட உரிமையாக இருக்க விதம்,
அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் அப்பா கூட இருந்த மெமரிஸ் வந்தது. நீங்கள் அவனை அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சந்தோஷமாக, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. நான் அப்போ யோசித்தேன், உங்களோட ஒய்ஃபையும் நீங்கள் அப்படி தானே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவங்க. அவங்களுக்கெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு ஒரு ரீசனே இருந்திருக்காது அப்படின்லாம் நான் யோசிச்சு இருந்திருப்பேன். அப்போவே உங்கள் மேலே ஒரு லவ் இல்லை, க்ரஷ்ன்னு சொல்லலாம். அவங்க மேலே ஒரு க்ரஷ் வந்தது. இவர் நல்லா நம்மளை பார்த்துப்பாருன்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாதனால்தான் நானும் எதுவும் உங்ககிட்ட கேட்டுக்கல, உங்ககிட்ட எதுவும் சொல்லிக்கல. பட் உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக். உங்களுக்காக நான் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு அழகான வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. மற்றதெல்லாம் விட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது. உள்ள பாரிஸ், அதாவது ஈஃபில் டவரோட இது போட்டு ஹார்ட்டும் போட்டு ரொம்ப அழகாக கஸ்டமைஸ்டாக இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக் எனக்காகவே பண்ணியா, செம்மையாக இருக்குது. எனக்கு பாரிஸ் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்கள் ரூமில் டாட்டூஸ், பாரிஸ், லவ், குழந்த, ஜூன் இவ்வளோ தான் இருந்தது. அதை வச்சு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ப்ரெசென்ட் பண்ணலான்னு தான் இது உங்களுக்காக வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, ஒன்றையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது சரியாக வருமானலாம் எனக்கு தெரியல. ஆனால் லைஃப் லாங் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நான் கஷ்டப்பட விட மாட்டேன், அழுகலாம் விடவே மாட்டேன், சந்தோஷமாக பார்த்துப்பேன். அப்புறம் நீ படிக்கணும், நீ நல்லா படிக்கிற பொண்ணு எனக்கு தெரியும். நல்லா படிக்கணும், அப்படியே என் ஜூன் கூட நீ இருக்கணும். நான் அவனை நல்லா பார்த்துக்கணும். நீ பார்த்துப்ப எனக்கு தெரியும். அண்டு அவ்வளோதாண்டி, வேறு என்ன? உனக்கு ஓகேல? எனக்கு ஓகே தான். ஆனால் ஜூனுக்கு இதெல்லாம் ஓகேவா இருக்குமா? அவன் அவனோட அம்மாவை பார்த்ததே கிடையாது, என்கிட்ட கேட்டது கூட கிடையாது தெரியுமா? நான் ஒரு தடவை கேட்டேன், ஏன்டா உனக்கு அம்மா வேண்டாமாண்ணா? இல்லை, என்னோடய அம்மாவோட லவ்வையும் சேர்த்து எனக்கு என் டாடாவே கொடுக்குறாரு, அப்புறம் எதுக்கு எனக்கு அம்மா அப்படின்னு கேட்டான். ஆனால் எனக்கும் தோணும்ல, ஒரு அம்மா இல்லாமல் ஒரு பையனையும் பொண்ணையும் வளர்க்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு தனி அம்மாவா ஒரு குழந்தைய எவ்வளோ நல்லா வேணால் வளர்த்துடலாம், ஆனால் ஒரு தனி அப்பாவா அது கஷ்டம்டி. அதெல்லாம் சிங்கிள் டேடிக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் நீ என் லைஃப்பில் வந்த, அவனை நல்லா பார்த்துப்ப எனக்கு தெரியும். அண்ட் என்னையும் பார்த்துப்பல்ல? பின்ன பார்த்துக்காம உங்களையும் ஜூனையும் என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் என் கூட இருக்க போகிறீங்க. இந்த லைஃப் லாங் நான் உங்கள் கூட இருக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜங்குக். இதெல்லாம் எப்பயுமே என் கூட இருக்கணும். எப்பயுமே இருக்கும்டி, உன் கூடவே இருக்கும். நானும் இருப்பேன், ஜூனும் இருப்பான், என்னோடய லவ்வும் இருக்கும். இந்த கண்ணில் தாண்டி நான் விழுந்தேன். அவகிட்டையும் சரி உன்கிட்டையும் சரி இந்த கண்ணுக்கிட்ட தான் விழுந்தேன். அதுவும் இந்த கண்ணு கீழே இருக்க மச்சம் இவ்வளோ அழகு தெரியுமா? அப்படியே என்னை விழுத்திருச்சுடி. உன்னை விட்டு வேறு யாரையும் பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. ஆனால் அவளுக்கு அப்புறமா நீ மட்டும்தாண்டி என் லைஃப்பில். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே கிடையாதுடி. இவ்வளோ சீக்கிரமாக உனக்கு நான் விழுந்துருவேன். நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், இவகிட்ட விழுந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்டி. ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கும் என்னை பிடிச்சிருந்தது, எனக்கும் என்னாலையும் நோ சொல்ல முடில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது உங்கள் 2 பேர் கதவையும் யாரும் தட்டுறாங்க.
பா பா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்டா அங்கே நின்று கத்திகிட்ருக்கான். ஸோ அப்போ நீங்களும் அங்கே பாருங்கள், ஜூன் வந்துட்டான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. பார்த்தா ஜூன் அப்படி க்யூட்டாக வந்து எழும்பி நின்று, அப்பா அப்பா என்னப்பா என்னாச்சு? அது சரி, யார்தெல்லாம் என்ன ரூமில் பண்ணுறா? அதுவா என் கூட சும்மா பேச வந்தான். ஓ சரி, எனக்கு பசிக்குதுப்பா, இரு நான் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் குக் பண்ணுறதுக்காக போகிறீங்க. நீங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜங்குக்கிட்ட போகிறீங்க. ஏய் என்னடி? நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், நானே சமைச்சு கொடுக்குறேன். ஏன் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினச்சியா? ஏய் நல்லா சமைப்பேன்டி. எனக்கும் தெரியும். ஜூன் அடிக்கடி சொல்லுவான் தெரியுமா, என் அப்பா செம்மையாக சமைப்பாருன்னு. எனக்கும் சமைச்சு காட்டுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழகாக சமைச்சிட்ருக்கான். ஸோ இப்போ நீங்கள் சமையலை பார்க்குறது விட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, ஏய் நடி என்னைய பார்த்துட்ருக்க அப்படியே திங்குற மாதிரி. என்ன அவ்வளோக்கா இருக்கண்ணா? அழகாக இருக்கீங்களாவா? பா அழகு கடையாலுமே நீங்கள் தான் செம்மையாக இருக்கீங்க தெரியுமா. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வரும்போதே உங்கள் ஃபோட்டோ பார்த்தே நான் விழுந்துட்டேன். அப்படி அழகாக இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்கு போய் இத்தனை வருஷம்னா எப்போ நம்புவான்? அப்படியாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாடிட்டு சமைச்சிட்ருக்கீங்க. இப்போ மினி பாதி நித்திரையில் ஒழும்பி வந்து, என்ன ஜோ இன்னும் கிளம்புற நீ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமாக வரா. இப்போ ஒருத்தி பாதி நித்திரையில் ஒழும்பி வந்துட்டா. என்னடி? ஐயோ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம்ல. என்னடி குக் பண்ணுறியா? இல்லடி நாத்துனரு பெரியா நீயும். என்ன அசிங்கப்படுத்திட்டா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக 2 பேரும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சு இப்படி தான் அந்த டேஸ்லாம் பாஸ் ஆகும். உங்களுக்குமே வீட்டுக்கு போகணும்னு தோணலை, அதே மாதிரி மினிக்கும் தோணலை, அவளும் கேட்கல நீங்களும் கேட்கல. ஸோ ஒரு ஃபைன் டே நைட் 11 மணி ஆகுது. ஸோ அப்போ ஜூன் வந்துட்டு ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கான். அப்பா பா என்னடா? அது நம்ம ஜோவோட பர்த்டே. தெரியும், அதனால தானே 11 மணிக்கு உட்காந்துட்ருக்கோம். கேக்லாம் ரெடி பண்ணிட்டல? ரெடி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மினியும் சேர்ந்து விளையாடிட்டுருக்காங்க. பலூன்லாம் பண்ணுறது, அப்புறம் கேக்லாம் டெக்கர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அவங்க ரூம் எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஸோ அவங்க அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஜோ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை எழுப்புறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கோரஸாக விஷ் பண்ணுறாங்க. நீங்களும் ஜோ உங்களுக்கு எப்படி என்னோட பர்த்டேலாம் தெரியும்? அதுக்கு தான் மினி இருக்காளே, அவள் தான் சொன்னான். மினி என்னடி? நான் எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணாமல் தான் எங்களுக்கு என் பர்த்டே தெரிஞ்சுதான். நான் ஒருத்தக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கேக்லாம் கட் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுக்கு 18th பர்த்டே. ஸோ அப்போ ஜங்குக் 18 கிஃப்ட்ஸ் உங்களுக்காக ரெடி பண்ணியிருப்பான். அதெல்லாம் போயிட்டு ஒன்றா எடுத்துகிட்டு வரான். பார்த்தா அவங்களுக்காக 18 டிஃப்ரெண்ட் கிஃப்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கான். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் தேடி தேடி பார்த்து எடுத்து வச்சுருக்கான். ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்து அட்மையர் பண்ணிவிட்டு, அச்சோ எனக்காக கிஃப்ட்லாம் பண்ணிங்களா, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜூன் உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஹாப்பி பர்த்டே ஜோ, என்னோடய அம்மாவுக்கு போகிறேல நீ. இது உனக்கு யார் சொன்னா? அப்போ தான் சொன்னார் நீ எனக்கு அம்மாவுக்கு போகிறேன்னு. ஜங்குக் என்ன பழக்கம் அதான்? இல்லை அவன் கேட்டான், அதான் சொன்னான். உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த 18 கிஃப்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க.
செம்ம ஹாப்பி உங்களுக்கு. இந்த பர்த்டே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அண்ட் மார்னிங் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ஜங்குக்கிட்ட போயிட்டு ஜங்கு ஆ சொல்டி, எனக்கு ஒரு விஷ் இருக்கு, எனக்காக அது பண்ணுவீங்களா? ஆ சரி ஓகேடி, என்ன விஷ்? கோயிலுக்கு கூப்பிட்டு போங்களேன், சொல்கிறேன். சரிடி, ஜூனையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜூன், நீங்கள், ஜங்கு 3 பேருமே கோயிலுக்கு போகிறீங்க. ஸோ மினி வந்து ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டா வெளியில் போயிருப்பா. ஈவினிங்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு உட்காந்துட்டு சொல்டி என்ன பண்ணும்? இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இங்கேருந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போகலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கும் சரி ஓகே, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டு அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பீஸாக இருக்குது. ஸோ 3 பேருமே அப்படி தான் உட்காந்து ப்ரே பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக் இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஒரு மாதிரி பார்த்து இந்த ரெசார்ட்டுக்கு கேட்குறீங்க நீங்கள். ஸோ இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு சரி ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அந்த இருக்க பீச்சில் போய் உட்காந்து ஜங்குக், நான் ப்ராப்பராக உங்ககிட்ட ஒரு ப்ரப்போசல் கேட்கல, எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்காக ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா? ஒரு மாதிரி ட்ரீமியாக அப்படிலாம் வேண்டாம், ரொம்ப நார்மலாக ரொம்ப ஸ்வீட்டாக சிம்பிளாக அப்படி இருந்தாலே போதுமே, ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொன்னதும் இதெல்லாம் நீ கேட்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே ஒரு ரிங் ஒன்று வாங்கி வச்சுருப்பான். அதை அப்படியே 2 ரிங்காக வாங்கி வச்சுருப்பான். அதை அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி நிற்கிறேன் செகண்ட் டைம். அது என்னோடய லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு பொண்ணு. திரும்பவும் அதே முகத்தோட இன்னொரு பொண்ணு. எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில் சீக்கிரமாக இப்படி ஒரு பொண்ணு எகெயினாக பார்ப்பேன். நீ என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் ஜோ. நான் சீரியஸாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் நீ என்னோடய லைஃப்பில் கிடச்சதுக்கு. இதுக்கெலாம் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக நீ என்னை பார்த்துக்கிற. அண்ட் என்னோடய ஜூனையும் நீ அப்படி பார்த்துக்கிற. இதெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி எனக்கு கிடைச்சிருச்சுடி இந்த லவ். எப்பயுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே இருக்கும் எனக்கு தெரியும். இருந்தாலும் அப்படியே மைண்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்கிட்டு என் கூட வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ உனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் ஓகே தான் சொல்லி ஆகணும், அது வேறு கதை. ஐ லவ் யூ ஜோ. இப்போ மட்டும் இல்லை, என்னோடய லைஃபோட லாஸ்ட் ப்ரீத் இருக்க வரையும் ஐ லவ் யூ ஜோ எப்பயும். ஓகே. அண்ட் இந்த ஹாப்பி பர்த்டே மட்டும் இல்லை, இனிமேல் வர எல்லா குவாடையும் என் பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. என் பாப்பா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படி இதே மாதிரி இந்த கேரக்டரோடே என்னோடய லைஃப் லாங் என் கூட இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ட்ரீமியாக இந்த மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணா. அதை விட நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிக்கோ. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நீங்கள் அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறீங்க. ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு பர்த்டே என்னோடய லைஃப்பில் இனிமேல் வருமானலாம் தெரியல. இந்த பர்த்டே என்னோடய லைஃப்பில் எப்பயுமே மறக்க முடியாத பர்த்டேவாக இருக்கும், எனக்கு அது தெரியும். எனக்கு ஒரு நாளில் உன் மேலே லவ் வந்ததுன்னா நீ நம்புவியா? என்னால் சத்தியமாக நம்ப முடியல. உன் மேலே எவ்வளோ பைத்தியமாவேன்னு சத்தியமாக நான் நினைக்கல. உனக்கும் என்னை பிடிக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைடா. நீ என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். அதை நான் எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது.
என் கூடவே பொத்தி பொத்தி வச்சுக்கணும். ஐ லவ் யூ ஜோங்காக், ஐ லவ் யூ ஸோ மச். எப்பவுமே என் கூடவே இருன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட ஜோனை தூக்கி வச்சுக்கிறீங்க. ஜோன் உங்களையும் ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ என் தலையே எனக்கு அம்மா வரும்னு நான் எதிர்பார்க்கலையே, ஐயோ அம்மா ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவ்வளோதாண்டா, ஹாப்பி என்டிங். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் நான் ஏன் அந்த சேனலில் இது போடலன்னா, எனக்கு அதில் வந்து இப்போது ஒரு புது ஸ்ட்ரைக் ஒன்று வந்திருக்கு. ஸோ என்னால் அது ஒரு 1 வீக் கிட்ட போட முடியாது. ஸோ அதனால தான். ஸோ வேறு எதுவும் இல்லை, அதில் போடக்கூடாதுனால. பட் நான் உங்களை மிஸ் பண்ணுவேன்ல, ஸோ அதனால தான் இந்த சேனலில் நான் போடுறேன். அண்ட் இதில் நான் கொஞ்சம் நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய வாய்ஸாக இருக்கட்டும், நாய்ஸ் கேன்சலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கேன் உங்களுக்காக மட்டும். அண்ட் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏஜ் கேப் ஸ்டோரி, ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் ஆமி, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்திடா. நீங்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஐ மிஸ் யூ அண்ட் சராங்கே.